வணக்கம் என் அருமை நண்பர்களே. கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு சிறு வயது முதலே நாட்டுப்பற்று மிக அதிகம். 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தான் தேவையின்றி இந்தியா மீது போர் தொடுத்தது. காமராஜர் பஞ்சாப் போர் முனைக்கு சென்று நமது வீரர்களை சந்தித்து அவர்களுக்கு மிகவும் உற்சாகமூட்டினார். அங்கிருந்த தமிழ் இளைஞர்களையும் மற்ற இராணுவ வீரர்களையும் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். தமிழக வீரர்களும் மற்ற இராணுவ வீரர்களும் காமராஜரை எங்கள் அண்ணன் என்று கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சென்னை வந்திருந்தார். அவரிடம் நிதி வழங்கும் விழா, பெரும் தொகையை தமிழக மக்கள் நிதியாக போர் நிதியாக கொடுத்து மகிழ்ந்தனர். லால் பகதூர் சாஸ்திரி நிதி பெறும்போது பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? என் அன்பான தமிழக மக்களே, யுத்த பூமியில் நமது வீரர்கள் பாகிஸ்தானை தவிடுபொடியாக்கி கொண்டிருக்கிறார்கள். நமது இந்திய வீரர்களின் வெற்றிக்கு காமராஜ்ஜியின் யோசனைகளே காரணம் என்பது பொய்யல்ல. என் உடன்பிறவா சகோதரர் காமராஜ்ஜி அவர் எனக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு என் மூலம் இந்த நாட்டை வழிநடத்தி செல்கிறார். பகைவர்களை விரட்ட அவரது ஆலோசனைகளை எனக்கு பேருதவி புரிந்தன. காமராஜ்ஜி நாட்டின் இதயம் என்று அவர் பேசி முடிக்கும்போது மக்களின் கரகோஷத்தால் சென்னையே குலுங்கியது. வானம் இடி இடித்தது போல் இருந்தது. காமராஜர் எவ்வளோ பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் எவ்வளோ பெரிய தேசப்பற்றாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். அந்த சமயம் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாழ்க காமராஜ்.